அன்பு நண்பர்களே, மாம்பழம் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா அல்லது இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் கடையில் மாம்பழம் வாங்கிட்டு வந்து ஒரு தண்ணியில் போட்டிங்கன்னா, மாம்பழம் தண்ணியில் மிதந்தால் அது செயற்கை முறையில் கார்பனேட் வச்சு பழுக்க வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே மாம்பழத்தை தண்ணியில் போட்டோன்னே அது தண்ணிக்குள்ளே முங்கிருச்சுன்னா இயற்கையாக பழுத்திருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. மாம்பழம் நாட்டு ரகம் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. இந்த பதிவு அதை பற்றி இல்லை. மாம்பழம் விவசாயம் பண்ணும் பொழுது கெமிக்கல், அதாவது உடம்புக்கு துரோகம் செய்கிற கெமிக்கலை பயன்படுத்தியும் பயிர் விவசாயம் பண்ணலாம், இல்லை இயற்கையான உரங்களை பயன்படுத்தியும் விவசாயம் பண்ணலாம். இப்போ டாபிக் அது இல்லை. இந்த பதிவு என்னென்னா, பழுக்க வைக்கும் பொழுது இயற்கையாக செயற்கையா அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். கார்பனேட் வைத்து பழுக்கப்பட்ட மாம்பழம் சாப்பிடும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. பழுக்க வைக்கும் பொழுது கார்பனேட்டை பயன்படுத்தி பழுக்க வச்ச மாம்பழம் தண்ணீரில் மிதக்கும். கார்பனேட் இல்லாமல் இயற்கையாக பழுத்த மாம்பழம் தண்ணீரில் முங்கும். இதாங்க சப்ஜெக்ட். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த தகவலை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பெங்களூரில் நாட்டு மாட்டுப்பால் சப்ளை செய்யும் ரிட்டையர்டு ஆர்மி திரு மணிவண்ணன் அவர்கள். இந்த நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னாங்க. திரு மணிவண்ணன் அவர்கள் பெங்களூரில் ராமமூர்த்தி நகர், இந்திரா நகர், டிஆர்டிஓ குவார்ட்டர்ஸ், ஒயிட்ஃபீல்டு, மாரதஹள்ளி போன்ற ஏரியாக்களில் நாட்டு மாட்டுப்பால் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறாரு. ரிட்டையர்டு ஆர்மி பர்சன். உங்களுக்கு நாட்டு மாட்டுப்பால் வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த நாட்டு மாட்டுப்பாலை நீங்கள் வாங்கிக்கலாம். அவரது தொலைபேசி எண் 8971837827. தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லுங்கள், நான் உலகத்துக்கு சொல்கிறேன். தயவு செய்து கலப்பின மாட்டுப்பால் வாங்குவதை நிறுத்திவிட்டு அல்லது ப்ராசஸ் செய்யப்பட்ட பால்களை வாங்குவதை நிறுத்திவிட்டு எல்லோரும் நாட்டு மாட்டுப்பால் வாங்குவதற்கு மாறுங்கள். சாதாரண பால் 50 ரூபாங்க. நாட்டு மாட்டுப்பாலுன்னா 80 ரூபா 100 ரூபா வரும். பணத்தை பார்க்காதீங்க, ஆரோக்கியத்தை பாருங்கள். எனவே நாட்டு மாட்டுப்பால் சப்ளை செய்யும் ரிட்டையர்டு ஆர்மி மேன் திரு மணிவண்ணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எனது அலுவலக எண் 9944221007. இந்த ஊரடங்கில் நான் 9 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா onestone9mango@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படிங்க. நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலிமா நன்கொடை கொடுக்கலாம். அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். AAMMII.com அம்மி.com. கொரியர் மூலமாக வேணும்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குங்க, அதில் போய் சர்ச்சில் போய் @IM ஹீலர் பாஸ்கர், ஏடி கிடையாதுங்க, ஏ போட்டு சுழிச்சது, @IM ஹீலர் பாஸ்கர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும். இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 100கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள். நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா healerbaskar@gmail.comக்கு உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்க. நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும், சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும், மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது, அவரையும் செய்ய விடக்கூடாது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.